நாகையிலிருந்து 880 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து 880 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த மண்டலத்தின் நிலவரம் தற்போது என்ன என்பது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நிலை என்ன? இதனால் ஏற்படப்படும் தாக்கம் எந்தெந்த பகுதிகளில் இருக்கும்? அபிநயா, தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்றைய தினம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான சூழ்நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை 8:30 மணிக்கு நிலை கொண்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது திருகோணமலைக்கு தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 880 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 950 கிலோமீட்டரிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 1050 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு இது தொடர்ந்து 2 நாட்களுக்குள் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாளை முதல் டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே டெல்டா பகுதிகளாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினத்தில் இருந்து தற்போது 800 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு 880 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூட இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமும் அதே போன்று தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜானும் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நிலை என்ன என்பது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிபிகா.